மக்களுக்கான பல நல திட்டங்களை செயல்படுத்தும் நோக்கத்தில் நமது அரசு அறம், பொருள் மற்றும் இன்பத்தை நோக்கமாக வைத்து 10 தூண்களை கொண்ட வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் ஆவணத்தின் வெளியிட்டு உள்ளது. அதன் அடிப்படையில் திட்டங்களை அடுத்து வருகின்ற 1ஆம், 3ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டுக்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களை வகைப்படுத்தி அவற்றுக்கான செயல் வடிவம் கொடுத்து வருகிறது. தேசிய அளவில் பல சமூக பொருளாதார குறிவீடுகளை முன்னணியில் விளங்கும் மாநிலமாக தமிழ்நாடு பல ஆண்டுகளாக இருந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டை வறுமை இல்லாத அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி அதன் மூலம் சமூக நீதியினை நிலைநாட்டும் மாநிலமாகவும் 2036ஆம் ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாகவும் உயர்த்த தேவையான சமூக பொருளாதாரம் மற்றும் மனிதவள முதலீடுகளை மேற்கொள்வதற்கு நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொலைநோக்க பார்வை முன்னெடுத்து செல்லும் வகையில் அரசு வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் கொள்கையை ஆவணத்தில் இடம்பெற்றுள்ள திட்டங்களை நடைமுறைப்படுத்தும். இதில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், நிர்வாகத்தை மேம்படுத்தல், அனைவருக்கும் வீடு, பாதுகாப்பான குடிநீர் வழங்குதல், வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், சமூக நீதியை காத்தல், பசுமை பரப்பினை உயர்த்துதல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த முன் உரிமைகளை பட்டியலிடப்பட்டுள்ளன. இந்த அரசின் முதல் நிதிநிலை அறிக்கை உண்மையான தொலைநோக்கு திட்டங்களை அடைவதற்கான பாதையை வழிவகுத்து காட்டும். தமிழ்நாட்டின் கடன் 5 ஆண்டுகளில் மட்டும் 2 மடங்காக உயர்ந்து 10 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவில் இருப்பதை நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் வெளியிட்ட நிதி மேலாண்மை குறித்து வெள்ளை அறிக்கையின் மூலம் தெளிவுபடுத்தி உள்ளோம். மேலும் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் சொந்த வரி வருவாயின் விகிதம், வருவாய் பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை என பல்வேறு நிதிநிலை குறியீடுகளில் தமிழ்நாடு மற்ற இணை மாநிலங்களுடன் ஒப்பிடுகையில் பின்தங்கிய நிலையே உள்ளது. மொத்த வரி வருவாயில் வட்டி செலுத்துவதற்கான தொகையும் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட செலவுகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதன் காரணமாக புதிய திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு கிடைக்கும் நிதி ஆதாரம் என்பது குறைவாகவே உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மக்கள் தேர்வு செய்யப்பட்ட நமது அரசானது மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றும் அதே வேளையில் மாநிலத்தை இந்த நிதி நெருக்கடியில் இருந்து மீட்பதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறது. முதலாவதாக பொது டெண்டர்களில் கான்ட்ராக்டரிடம் கேட்கப்படும் தேவையற்ற சான்றிதழ்கள் மேண்டேட்டரி சப்மிஷன் அந்த டெண்டர்கள் போட்டி இல்லாதவாறு மாற்றியுள்ளன. இதை கலைத்து நமது அரசு டெண்டர்களில் வெளிப்படை தன்மை கொண்டு வந்துள்ளது. இரண்டாவதாக பல அரசு துறைகளில் அந்த துறையின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கான்ட்ராக்டர்ஸ் மட்டுமே டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்று இருந்த நிலையை மாற்றி எந்த ஒரு துறையிலும் பதிவு செய்துள்ள கான்ட்ராக்டர்ஸ் தகுதி இருந்தால் பிறர் துறைகளிலும் டெண்டர்களில் பங்கேற்க முடியும் என்ற நிலையை அரசு கொண்டு வந்துள்ளது. மூன்றாவதாக இளைஞர்களுக்கும் சிறு தொழில் செய்பவர்களும் அரசின் டெண்டர்களில் முதல் முறையாக பங்கேற்க ஏதுவாக குறைந்த மதிப்பில் டெண்டர்களில் உள்ள பல்வேறு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கைகள் புதிய மற்றும் வளர்ந்து வரும் கான்ட்ராக்டர்ஸுக்கு அரசின் டெண்டர்ஸ் எளிதில் கிடைக்க வழிவகுக்கும். அதே நேரத்தில் டெண்டர்ஸில் ஏற்படும் ஆரோக்கியமான போட்டியின் காரணமாக அரசின் வீண் செலவுகள் குறையும். இந்த முன்முயற்சிகளின் பலன்கள் அனைத்தும் அரசிற்கு கிடைக்க பெற தொடங்கிவிட்டன என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அரசு பொறுப்பு ஏற்பதற்கு முன் டெண்டர்களின் மதிப்பீடுகளில் ஒரு பெரும் பகுதி சில தனிநபர்களுக்கும் சில கட்சிகளுக்கும் சென்றதை முழுமையாக தடுத்து நிறுத்தி ஒப்பற்ற சாதனையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கிறார். மேலும் பல அடுக்கு மற்றும் உயரமான அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதற்கான திட்ட அனுமதியை பெற அரசிடம் வர வேண்டும் என்ற நிலையை நமது மாண்புமிகு முதலமைச்சர் மாற்றியுள்ளார். இந்த அனுமதியை அதிகரிப்பு பகிர்ந்து அளிப்பின் மூலம் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமத்தின் நிலையிலேயே பெற்றுக்கொள்ள ஆணையிட்டுள்ளார். இதன் மூலம் திட்ட அனுமதியை பெறுவதற்கு நிலவி வந்த ஊழலை முற்றிலும் அகற்றியுள்ளார்.
மக்களின் வரி பணத்தில் இருந்து ஒரு பைசா தொடமாட்டோம், தொட விடமாட்டோம், தொட்டால் விடமாட்டோம், இதற்கு முன் தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கும் நமது மாண்புமிகு முதலமைச்சரை கண்டாலே, அவரின் பெயரை கேட்டாலே ஊழல்வாதிகள் அஞ்சி நடுங்கி ஓடி ஒழிவதை நாம் நிரந்தரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இவ்வாறு பொது டெண்டர்ஸ் மற்றும் திட்ட அனுமதிகளில் நேர்மையான மற்றும் வெளிப்படைத்தன்மை உடைய நிர்வாகத்தின் மூலம் பல்வேறு சீர்திருத்தங்களை கொண்டு வந்துள்ள நமது அரசு நிதி ஆதாரங்கள் பெருக்குவதற்கான முன்முயற்சிகளும் எடுத்து வருகிறது. இவற்றின் ஒரு பகுதியாக மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கான கூடுதல் சிறப்பு கட்டணத்தை அரசு அண்மையில் விதித்துள்ளது. இதன் மூலம் அரசுக்கு ஒரு ஆண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வரை வரவு எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் சரக்கு மற்றும் சேவை வரிகளில் நேரடியாக தொடர்புற்ற ஃபேஸ்லெஸ் மதிப்பீடு பதிவுத்துறையில் நேரடி தொடர்பு, ஃபேஸ்லெஸ் பத்திரப்பதிவு, சுரங்க நடவடிக்கைகள் கண்காணிப்பு, முடிவான எண்ட் டு எண்ட் கம்ப்யூட்டரைசேஷன், தகவல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் பல முன்னெடுப்புகள் அரசு எடுத்து வருகிறது. இதன் மூலம் அரசுக்கு கூடுதலாக கிடைக்கும் வருவாய் ஏறத்தாழ 15,000 கோடி ரூபாய் வரை இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் பல வெற்றி திட்டங்களை செயல்படுத்த முடியும். பொருளாதார வளர்ச்சியுடன் இணைந்து செல்லக்கூடிய வருவாய் வளர்ச்சி அடையவும், வருவாய் ஆதாரங்களை பெருக்கி சஸ்டைனபிலிட்டியை பராமரிக்கவும், மாநிலத்தின் வரி மற்றும் வரி அல்லாத வருவாய் அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் பரிந்துரை செய்வதற்காக ஒன்றிய திட்ட ஆணையத்தின் முன்னாள் துணைத் தலைவர் திரு மோன்டெக் சிங் அல்வாலியா அவர்களின் தலைமையில் 5 உறுப்பினர்களை கொண்ட வருவாய் மேம்பாட்டு குழு ரெவென்யூ ஆகுமெண்டேஷன் கமிட்டி அரசு அண்மையில் அமைத்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தின் நிதி சுயேட்சை பலப்படுத்தி அதன் சமூக பொருளாதார வளர்ச்சியை கடமைகளை நிறைவேற்ற தேவையான நிதி ஆதாரங்களை உருவாக்குவதே அரசின் நோக்கமாகும். பள்ளி கல்வி. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கல்வியே ஒருவருக்கு அழிவு இல்லாத சிறந்த செல்வமாகும். கல்வி கற்றலில் சிறந்த விளங்கி வெற்றி பெற்றவர்களுக்கு நற்சான்றுகளையும் உதவித்தொகையும் வழங்கி கௌரவிப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவரது தலைமையிலான அரசு 43 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்கள் பயிலும் அரசு பள்ளிகளை நிர்வகித்து வருகிறது. இந்த பள்ளிகளில் தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கற்றல் சூழலை உறுதி செய்வது என்பது மாணவர்களின் தரமான கல்வி பெறுவதற்கு அவர்களின் நலனுக்கு அவசியமாகும். தற்போது அரசு பள்ளிகளில் தொழில்முறை தூய்மை பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சேவைகள் வழங்குவதற்கான ஒருங்கிணைத்து நடைமுறை இல்லாத நிலையில் கருத்தில் கொண்டு சூப்பர் கிளீன் சூப்பர் கேம்பஸ் திட்டத்தினை அரசு செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தினசரி தூய்மை பணிகள், குடிநீர் வசதிகள் மற்றும் கழிப்பறைகள் பராமரிப்பு மற்றும் ஸ்கூல் கேம்பஸ்களுக்கு 24 மணி நேரம் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படும். இதன் மூலம் நமது சூப்பர் சிஎம் ஆட்சியில் சூப்பர் சேஃப்டி, சூப்பர் ஸ்டூடெண்ட் மற்றும் சூப்பர் கேம்பஸ் உறுதி செய்யப்படும். முதற்கட்டமாக 10,000 பள்ளிகள் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்காக 2026-27 ஆண்டுக்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 139 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் குழந்தைகளின் தாய்மாமன் ஆகிய நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழிநடத்தும் அரசு இது. தமிழ்நாட்டு குழந்தைகள் தரமான கல்வியில் போலவே தரமான கல்வி கூடங்களும் அவசியம் என்பது இந்த தாய்மாமன் அவரது அரசும் உணர்ந்து இருக்கிறது. மாநிலம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கும் நோக்கத்தில் பரிந்துரை செய்யப்பட்ட விதிமுறைகளின் அடிப்படையில் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை வழங்குவதற்கான ஒரு பள்ளி நிறைவு திட்டம் அறிமுகம் செய்யப்படுகிறது. 2514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3734 பள்ளிகள்
2132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த ஆண்டின் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 300 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகள் மாடர்ன் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸை பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பயிலும் இந்த பள்ளிகளின் கல்வி, உணவு, தங்குயிடம், பாடப்புத்தகங்கள் மற்றும் யூனிஃபார்ம்ஸ் அவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கப்படும். இந்த பள்ளிகளின் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 125 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேகமாக மாறி வரும் உலகளாவிய மற்றும் தொழில்நுட்ப யுகத்திற்கு ஏற்ப பள்ளி கல்வியின் பாடத்திட்டத்திற்கு அனுபவ ஆய்வு அடிப்படையில் எதிர்கால தலைமுறைக்கான திறன் சார்ந்த முழுமையான கல்வியாக மாற்றியமைப்பது காலத்தின் கட்டாயமாகும். இத்துடன் பகுத்தறிவு சிந்தனை, படைப்பாற்றல், நிதிசார் அறிவு, பாலின சமத்துவம், சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, கணினித்திறன், போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் குளோபல் சிட்டிசன்ஷிப் ஆகியவற்றில் கவனம் செலுத்தும் ஒரு துடிப்பான மற்றும் முற்போக்கான பாடத்திட்டம் எதிர்காலத்திற்கு ஏற்ற தலைமுறையை உருவாக்கும் அவசியமாகிறது. தமிழ்நாட்டை கற்றல் வெளிப்பாடுகளில் முதன்மையாக மாநிலமாக உருவாக்கும் நோக்கத்தில் பள்ளி பாடத்திட்டத்தை மறுசீரமைக்கும் இந்த அரசு 25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. சே நோ டு ட்ரக்ஸ் என்று சொன்னவர், என்றென்றும் அதை சொல்பவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு என்று சொன்னவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கவும் நமது இலக்கானது பள்ளிகளில் இருந்தே தொடங்குவது மிகவும் அவசியமானதாகும். இளமையில் கல் என்ற ஔவையாரின் சொல்லுக்கு ஏற்ப போதைப் பொருள் மற்றும் அவற்றின் தவறான பயன்பாடு குறித்து விழிப்புணர்வும் முன்னெச்சரிக்கையும் கல்வியும் இளம் தலைமுறையின் மனங்களில் ஆழாக பதிவு செய்யப்பட வேண்டும். இதற்கான முன்னெடுப்பின் கீழ் பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பாதுகாப்பாகவும் இரகசியமாகவும் தகவல் தெரிவிக்க ஏதுவாக போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் உள்ள பப்ளிக் லைப்ரரிஸ் மாநில அளவிலான டிஜிட்டல் லைப்ரரிஸ் என மாற்றம் செய்வதன் மூலம் டிஜிட்டல் அறிவு, ஒற்றை உறுப்பினர் சேர்க்கை, 24/7 வெப் மற்றும் கைபேசி வாயிலாக அணுகும் வசதி, டிஜிட்டல் உள்ளடக்கம், இலவச வைஃபை வசதி மற்றும் 38 மாவட்ட சென்ட்ரல் லைப்ரரிஸில் கோ-ஒர்க்கிங் ஸ்பேசஸ் வசதிகள் கொண்டு கற்றல் மற்றும் புத்தாக்க மையங்கள் செயல்படுத்தப்படும். இந்த நோக்கத்திற்காக பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 2026-27 கல்வி ஆண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5.32 லட்சம் ஜென்சி இளம் தலைமுறை மாணவர்களுக்கு 277 கோடி ரூபாய் மதிப்பீடில் ஹெல்மெட் மற்றும் வாட்டர் பாட்டில் வசதிகளுடன் கூடிய நவீன பிராண்டட் சைக்கிள்ஸ் வழங்கப்பட உள்ளது. தன்னை உயிராக நேசிக்கும் ஜென்சி தலைமுறை தலைசிறந்த தலைமுறையாக வளர்த்தெடுக்கும் வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதன் வெளிப்பாடே இந்த மேம்படுத்தப்பட்ட செயல் திட்டம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உயர்கல்வி தமிழ்நாட்டு நீட் தேர்வினை கடுமையாக எதிர்க்கிறது. நீட் தேர்வில்
நீட் தேர்வில் தேசிய அளவில் நடைபெற்று பல்வேறு குளறுபடிகள் மற்றும் வினைத்தாள் கசிவு ஆகியவை எதிர்கால தலைமுறையினை உயர்கல்வி வாய்ப்பினை பெரிதும் பாதிக்கின்றன. எனவே நீட் தேர்வு முறையான நடவடிக்கை ரத்து செய்து முந்தைய முறையான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் அடிப்படையில் மருத்துவ கல்விக்கான சேர்க்கை தொடர்ந்திட ஒன்றிய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்துகிறது. கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு மடிக்கணினி என்பது ஒரு அவசியமான தகவல் தொழில்நுட்பம் சாதனமாக உள்ளது. நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்து கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக்கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதனை உணர்ந்த நமது அரசு கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் இத்திட்டம் கல்லூரி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்தும் ஒரு கருவியாக அமையும். கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்ற நாளோடியரின் காலத்தில் அழியாத ஞானத்தை வழிகாட்டியாக கொண்டு போதிய வசதி இல்லாத வாழ்க்கை சூழலை எந்த ஒரு மாணவரின் கற்றலும் தடைப்படாமல் இருப்பதை உறுதி செய்வது நமது தலையாய கடமையாகும். மாநிலம் முழுவதும் மாணவர் தங்கும் வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் 10 கோடி ரூபாய் ஆரம்ப மூலதனத்துடன் தமிழ்நாடு மாணவர் தங்கும் விடுதி மற்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஒன்றை நமது அரசு அமைக்கும். TN சுடர் மாணவர் குடியிருப்புகளின் மாநில அளவிலான மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் என்ற முதன்மை திட்டத்தின் கீழ் முக்கிய கல்வி மையங்களில் 1 லட்ச நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய ஒருங்கிணைந்த மாணவர் விடுதிகள் கட்டப்படும். சுமார் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரியின் அடிப்படையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இதற்காக மாநில அரசின் 20% கட்டுமான மானியம் அடுத்த 2 நிதி ஆண்டுகளில் 640 கோடி ரூபாய் வழங்கப்படும். இந்த திட்டம் பரவலாக உள்ள தங்கும் இடங்கள் ஒருங்கிணைத்து உயர்தர வசதிகள் கொண்ட கேம்பஸ்களாக மாற்றி அமைக்கும். இதில் முழுமையாக குளிர் ஊட்டப்பட்ட டிஜிட்டல் கற்றல் மையங்கள், 24 மணி நேரம் பாதுகாப்பு சுகாதாரமான சமையல் அறைகள் மற்றும் முழுமையான சமூக சமத்துவத்தை ஊக்குவிக்கும் வகையிலான தானியங்கி ஒதுக்கீடு முறை ஆகியவை இடம்பெறும். வரும் ஆண்டுகளில் பல்வேறு சமூகங்கள் மற்றும் மதங்களை சேர்ந்த இளைஞர்கள் TN சுந்தர் திட்டம் ஒன்று சேர்க்கும். 2027-28 கல்வி ஆண்டில் மதுரையில் சீர்மிகு சட்டப்பள்ளி தரத்தில் மேம்பட்ட சட்டக்கல்வி வழங்க சிறப்பு அரசு சட்டக் கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உயர்கல்வித்துறைக்கு 8393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாடு, பெட்ரோலியம் பொருட்களின் மீதான தேவைகளை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்கவும் ஒரு நடவடிக்கையாகவும் வாகன மெக்கானிக்ஸ் மற்றும் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் பணிகளில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மின்சார வாகனங்களையும் பழுதுபார்ப்பதற்கு வகையில் மின்சார வாகனங்கள் மற்றும் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பேட்டரிஸ் குறித்து பயிற்சி வழங்கப்படும். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் 12500 வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் உட்பட மொத்தம் 22,500 நபர்கள் இத்திட்டத்தின் வாயிலாக பயனடைவர். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு இளைஞர்கள் உலகளவில் உருவாகி வரும் புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதை சாத்தியமாக்கும் வகையில் அரசு தொழில் பயிற்சி நிலையங்களில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் இயந்திர வழி கற்றல் AI and ML என்ற புதிய தொழில் பிரிவு 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்படும். இத்தொழில் பிரிவு ஆண்டுக்கு 10 தொழில் பயிற்சி நிலையங்கள் வீதம் 5 ஆண்டுகளில் மொத்தம் 50 தொழில் பயிற்சி நிலையங்களில் அறிமுகம் செய்யப்படும். இத்திட்டத்தின் மூலம் 5 ஆண்டுகளில் 24,000 மாணவர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பயிற்சி பெற்று வேலை வாய்ப்புகளை பெற வழிவகை செய்யப்படும். மேலும் 5 புதிய தொழில் பயிற்சி நிலையங்கள் 90 கோடி ரூபாய் மொத்த மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் அமைக்கப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநில அரசின்
ரெக்ரூட்டிங் ஏஜென்சி மூலம் நடத்தப்படும் பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையங்களால் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த பயிற்சி வகுப்புகள் தற்போது ஒன்றிய அரசின் பணியாளர் தேர்வு ஆணையம், ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியம், வங்கி பணியாளர் தேர்வு ஆணையம் ஆகியவற்றால் நடத்தப்பட்டு போட்டித் தேர்வுகள் விரிவாக்கப்படுத்தப்படும். அனைத்து மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையங்களின் மூலம் SSC, RRB, IBPS போட்டித் தேர்வுகளுக்கான கூடுதல் பயிற்சி வகுப்புகள் நடத்த 3.38 கோடி ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலைவாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது. இத்திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் 12 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு, 1 லட்சம் வேலையில்லாத இளைஞர்களுக்கு தொழில்துறை தேவைக்கு ஏற்ப திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். மேலும் அரசு மற்றும் தனியார் தொழில் நிறுவனங்களுடன் இணைந்து முதற்கட்டமாக 20,000 இளைஞர்களுக்கு பணியிட பயிற்சி வழங்கப்படும். இந்த பணியிட பயிற்சி காலத்தில் பட்டதாரிகளுக்கு தொழிற்கல்வி தகுதி பெற்றவர்களும் மாத உதவித்தொகை வழங்கப்படும். நிரந்தர வேலைவாய்ப்பு இல்லாத குடும்பங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் முன்னுரிமை வழங்கப்படும். இத்திட்டத்தின் செயல்படுத்துவதற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு எதிர்கால பொருளாதார வளர்ச்சியும் டெக்னாலஜி இனோவேஷனுக்கு முக்கிய சக்தியாக இந்த டிஜிட்டல் மாற்றத்தில் தமிழ்நாட்டை முன் அணியில் நிலைநிறுத்திட நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப புரட்சியின் முதன்மை பயனாளிகளாக நமது இளைஞர்கள் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் AI இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் புரோகிராம் தொடங்கப்படும் என்பதை நான் இங்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தின் கீழ் உயர்கல்வியின் பல்வேறு நிலைகளுக்கு ஏற்ப தனித்துவமான செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை முன்னோடிகள் கொண்ட நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும். IIT மெட்ராஸ் உள்ளிட்ட நாட்டின் முன் அணி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனின் நோக்கம் சார்ந்த உலக தரத்திலான நவீன பயிற்சி உள்கட்டமைப்புகளையும் பயன்படுத்தி 2031ஆம் ஆண்டுக்குள் பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக் கல்லூரிகள் மற்றும் தொழில் பயிற்சி நிலையங்களில் பயிலும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் பயிற்சி அளித்து உலக தரத்திலான ஆற்றல் மிக்க மனித வளத்தை உருவாக்க நமது அரசு இலக்கு வைத்திருக்கிறது. AI, ரொபோட்டிக்ஸ் மற்றும் பிற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் உலக மாற்றி அமைத்து வரும் சூழலில் இந்த தொலைநோக்க பார்வையை செயல்படுத்தும் விதமாக செயற்கை AI, ரொபோட்டிக்ஸ், வெப் டூல்ஸ் குறித்து அறிவுக்கான தமிழ்நாட்டு பள்ளி திட்டம் தமிழ்நாடு ஸ்பார்க் எக்ஸ்டெண்டட் செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டம் தற்போது உள்ள 5000 அரசு பள்ளிகளில் இருந்து கூடுதலாக 2600 பள்ளிகளுக்கு 2026-27ஆம் ஆண்டில் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். புதிதாக மறுசீரமைக்கப்பட்ட 3 நிலைகளை கொண்ட கட்டமைப்பின் கீழ் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு இந்த துறை சார்ந்த அடிப்படை பாடங்கள் அறிமுகப்படுத்தப்படும். 9வது மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இடைநிலை அளவிலான பயிற்சியும் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சிறப்பு விரும்பும் பாடங்களுக்கும் வழங்கப்படும். இந்த இக்குறிக்கோள் சார்ந்த முயற்சியானது மாணவர்கள் புதியனவற்றை படைக்கவும் தலைமைத்துவ பண்பையும் வளர்த்து கொள்ளவும் குளோபல் நாலேஜ் எக்கனாமியில் தமிழ்நாட்டை நிலைப்படுத்தவும் நேரடியாக உதவும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் சிறப்பு திட்டம் செயலாக்கத்துறைக்கு 17,150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு சமூக தீமைகளுக்கு எதிராக நமது வலுவான ஷீல்டாக ஒரு துடிப்பான விளையாட்டு பண்பாடு திகழ்கிறது. உடற்தகுதி ஊக்கப்படுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டத்தில் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் நேரில் பங்கேற்று ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடன் தோளோடு தோள் நின்று 3 கிலோமீட்டர் ஓடி இந்த நோக்கத்தை மிக ஆற்றலுடன் வெளிப்படுத்தினார்கள்.
ஸ்போர்ட்ஸை எடு ட்ரக்ஸை விடு என்ற செய்தியை முன்வைத்து தவறான போதை பழக்கத்துக்கு பதிலாக விளையாட்டு ஒழுக்கத்தையும் சமூக பொறுப்பையும் இளைஞர்களிடையே விதிக்கும் விதமாக ஒரு ஒருங்கிணைந்த இளைஞர் மேம்பாட்டு திட்டத்தை இந்த அரசு தொடங்கும். NCC, NSS போன்ற முக்கிய இளைஞர் அமைப்புகளை மருத்துவம், காவல் மற்றும் சமூக நலன் துறைகளுடன் ஒருங்கிணைத்து இளைஞரின் ஆற்றல் விளையாட்டு, சமூக சேவை மற்றும் நல்வாழ்வு போன்ற ஆக்கப்பூர்வ செயல்பாடுகளில் திசையில் நமது அரசு அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லும். அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப்பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு சர்வதேச அளவில் விளையாட்டுத் துறையில் தமிழ்நாட்டை உச்சத்திற்கு கொண்டு செல்ல நமது அரசு உறுதி பூண்டுள்ளது. சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்காக 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம், திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. உலகத்தரம் வாய்ந்த வெற்றியாளர்களை உருவாக்குதல் மற்றும் இளைஞர்களுக்கு இடையே ஆரோக்கியம் மற்றும் உடற்தகுதி காக்கும் பண்பாட்டை வளர்த்துதல் ஆகிய இருமுனை அணுகுமுறையின் மூலம்தான் உண்மையான விளையாட்டு வளர்ச்சியை அடைய முடியும். விளையாட்டு என்பது நமது பள்ளிகளில் இருந்து தொடக்கப்பட வேண்டும். தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் ஒவ்வொரு வகுப்பிற்கும் வாரத்திற்கு 2 PT வகுப்புகள் மட்டுமே உள்ளன. இந்த நிலையை மாற்றப்பட்டு பள்ளி நேரத்துக்கு பிறகு தினமும் 1 மணி நேரம் முறைப்படுத்தப்பட்ட விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி செயல்பாடுகள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த திட்டத்திற்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் வசதிகள் அனைத்தும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு வழங்கப்படும். இது மாணவர்களின் உடற்தகுதி, சிந்தனை திறன் வளர்ச்சி, கூட்டு செயல்பாடு மற்றும் ஒழுக்கத்தை வலுப்படுத்துவதுடன் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதனைப்படக்கூடிய திறமை கொண்டவர்களை கண்டறிவதற்கு வழிவகுக்கும். மேலும் விளையாட்டு பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் நெய்பர்ஹுட் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸ், சிறிய உடற்பயிற்சி கூடங்கள் மற்றும் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் உருவாக்கப்படும். இளைய தலைமுறையினர் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய வீட்டிலிருந்து நடக்கும் தூரத்தில் விளையாடுவதற்கான உட்கட்டமைப்பு வசதியை உருவாக்குவதன் மூலம் ஆரோக்கியமான, சுறுசுறுப்பான மற்றும் ஒழுக்கமிக்க தலைமுறையை நாம் உருவாக்குவோம். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு 1051 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சமூக நீதி, சொல் அல்ல முக்கியம், செயல் செயல் செயலே முக்கியம் என்று முழங்கியவர் நமது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அதனை சமூக நீதித்துறையின் செயல்பாட்டில் காட்டி வருகிறார். புகழ்பெற்ற சர்வதேச பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் பயனடையும் வகையில் செயல்படுத்தப்படும் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தின் மூலம் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வரை உதவித்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பாண்டில் இத்திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவில் 131 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதையும் நிலையான வளர்ச்சியும் உறுதி செய்ய வெற்றி தொழில் முனைவோர் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் பயனாளிகள் மொத்த திட்ட செலவில் மூலதன மானியம், வட்டி மானியம் பெற ஏதுவாக நடப்பு நிதி ஆண்டில் இத்திட்டத்திற்காக 75 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்கோடிகள் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு இடையே ஆண்டர்பிரினர்ஷிப்பை ஊக்குவிக்கும் நோக்கில்
மூலதன மானியம் மற்றும் கடன் வழங்கப்பட்டு அத்தொழிலில் முனைவோருக்கு ஆதரவு அளித்து அவர்களின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் செல்ஃப் சஃபிஷியன்ட்டை உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடையும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 165 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை லேண்ட் ஓனர்ஸ்களாக மாற்றும் நோக்குடன் மண்ணின் மகள் திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு விவசாயம் செய்ய திட்ட தேவையான நவீன தொழில்நுட்ப பயிற்சி வழங்கப்படும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகர்ப்புற மற்றும் கிராமப்புறங்களில் அமைந்துள்ள ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அவர்களின் முழுமையான சமூக பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டும் என நோக்கத்தில் அயோத்தி தாச பண்டிதர் வாழ்விட மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். ஆதி திராவிடர் குடியிருப்புகளில் அடிப்படை உட்கட்டமைப்புகளை விரிவாக மேம்படுத்துவதிலும் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதிலும் இத்திட்டம் முழுமையாக கவனம் செலுத்தும். திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் இத்திட்டத்திற்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பழங்குடியினர் குடியிருப்புகளில் வீடுகள், சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள், வாழ்வாதார திட்டங்கள், சுகாதார கட்டமைப்புகள், கல்வி நலன் சார்ந்த உதவித்தொகை திட்டங்கள், பள்ளி மற்றும் விடுதி மேம்பாட்டு உள்ளிட்ட அடிப்படை வசதி மேம்படுத்தும் நோக்கத்தில் ஆன்றோர் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். ஆதி திராவிடர்களுக்கான சிறப்பு கூறுகள் திட்டத்தின் கீழ் 25,225 கோடி ரூபாய், பழங்குடியினருக்கு துணை திட்டத்தின் கீழ் 2079 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நீதித்துறைக்கு 3,937 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பினர் நலன். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சமூக நீதி என்று சொல்லி ஏமாற்றுவர் அல்ல நம் தலைவர். சமூக நீதியை உணர்வுபூர்வமான ஏற்றவர். அதனால்தான் அவரின் தலைமையிலான நமது அரசு தமிழ்நாட்டில் சமூக நீதியை காப்பதில் உறுதியுடன் உள்ளது. தமிழ்நாட்டின் 69% இடஒதுக்கீடை பாதுகாப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரப்பின மாணவர்கள் பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வி எந்தவித தடையும் இல்லாமல் தொடர்ந்திட 372 கோடி ரூபாய் பள்ளி படிப்பு மற்றும் பள்ளி மேற்படிப்பு கல்வித்தொகையாகவும் 77 கோடி ரூபாய் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் மற்றும் பல் மருத்துவம் பயிலும் மாணவர்களின் கல்வி கட்டணத்திற்கு 13.41 கோடி ரூபாய் கல்வி டிராப் அவுட்ஸ் தவிர்க்கும் பொருட்டு மாணவிகளுக்கு வழங்கும் ஊக்கத்தொகையாகவும் திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சிறுபான்மையினர் நலன். மதசார்பற்ற சமூக நீதி அரசாகவும் சிறுபான்மையினர் உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு முன்னோடி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழும். சிறுபான்மையினர் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையின் இந்த அரசு தொடர்ந்து வழங்கும். தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டி மூலம் முதல் முறையாக புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளுக்கு வழங்கப்படும் 25,000 ரூபாய் மானியம் நமது அரசால் 35,000 ரூபாயாக உயர்த்தப்படும். கிறிஸ்துவ மற்றும் முஸ்லிம் மகளிர் உதவி சங்கங்கள் 1.05 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் கூடுதலாக துவக்கப்படும். மேலும் கபர்ஸ்தான்ஸ், கல்லறை தோட்டங்கள் உட்கட்டமைப்பினை மேம்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 34 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். சிறுபான்மையினரை பாதுகாப்பதிலும் அவர்களின் நலன்களிலும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ளவே செய்யாது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலனுத்துறைக்கு 1,700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலன். வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள்ட் பர்சன். மாற்றுத்திறனாளிகள் மகத்தான திறனாளிகளாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மனதார எண்ணுகிறார். பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும்
என்ற நமது அரசின் சமத்துவ கொள்கையின் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக பாதுகாப்பு உறுதி செய்வதில் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது. தற்போது சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வழங்கும் திட்டத்தில் இடம்பெறாத செயற்கை நுண்ணறிவு சார்ந்த நவீன சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ்களை ஸ்போர்ட்ஸ் ப்ராஸ்தட்டிக் லெக், மயோ எலக்ட்ரிக் சிக்னல் மூலம் செயல்படும் அப்பர் லிம் ப்ராஸ்திஸ், அதர் high-end assistive devices including cochlear implant batteries வாங்குவதற்காக அதன் விலையில் 50% அல்லது அதிகபட்சம் 30,000 ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படும். தஞ்சாவூர், திருவண்ணாமலை, சேலம், கடலூர் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கான அரசு நிறுவனங்கள் நம்பிக்கை இல்லம் என்ற பெயரில் அமைக்கப்படும். இந்த நிறுவனங்களில் 3 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வி, ஆரம்பகல்ல பயிற்சி சேவைகள், மறுவாழ்வு மற்றும் தொழில் பயிற்சி வழங்கப்படும். தொடக்க நிலையில் ஒவ்வொரு நிறுவனமும் 50 மாணவர்கள் பயிலும் பகல் நேர பள்ளியாக செயல்பட்டு பின்னர் தங்கும் இடம் வசதியுடன் கூடிய நிறுவனமாக மேம்படுத்தப்படும். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 4 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மாற்றுத்திறனாளிகள் நலன்துறைக்கு 1485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாடு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் அண்ணனாகவும் தம்பியாகவும் இருந்து அவர்களுக்கு எப்போதும் துணை நிற்பவர்தான் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். திருமணம் என்பது ஒவ்வொரு பெண்ணின் வாழ்விலும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாகும். இந்த தருணத்தை கொண்டாடும் விதமாக தமிழ்நாட்டில் பெண்கள் அனைவரையும் தன் குடும்பத்தில் ஒருவராக கருதும் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அப்பெண்களின் திருமணம் நாளில் நமது அரசின் சார்பாக 8 கிராம் தங்க நாணயமும் ஒரு பட்டு புடவையும் அண்ணனின் சீராக வழங்க இருக்கிறார். இத்திட்டத்தினை செயல்படுத்த திருத்த வரவு செல்ல திட்ட மதிப்பீடுகளில் 812 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நம்முடைய கொள்கை தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் புதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து மாணவர்களின் வயிற்று பசியை மட்டுமின்றி கல்வி பசியும் போக்கினார். நண்பா மற்றும் நம்பிகள் மேல் பேரன்பு கொண்ட நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்துக்கு பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என பெயர் வைத்து பெருந்தலைவருக்கு பெருமை சேர்த்துள்ளார். 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு இத்திட்டத்தினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தியுள்ளார். தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 17ஆம் நாள் முதல் செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தின் மூலம் கூடுதலாக 15,414 பள்ளிகளில் பயிலும் 15.14 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவர். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு மதிப்பீடுகளில் 710 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்கள் கண்ணியமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான முதுமை மற்றும் விரைவான சமூக பாதுகாப்பை உறுதி செய்து முதியோருக்கு உகந்த சூழல் கொண்ட மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவதில் இந்த அரசு உறுதியாக உள்ளது. மூத்த குடிமக்களுக்கான அனைத்து அவசியமான வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் இல்லங்கள், தகுதி வாய்ந்த பராமரிப்பாளர்கள், மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பொழுதுபோக்கு வசதிகளுடன் மாவட்டந்தோறும் எக்ஸ்டெண்ட் செய்யப்படும். முதலாம் ஆண்டில் 12 மாவட்டங்களில் 12 முதியோர் இல்லங்கள் அமைக்கப்படும். ஒவ்வொரு இல்லத்திலும் 40 பயனாளிகள் இடம்பெறுவர். இத்திட்டத்திற்காக 6.6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மேலும் லைப்ரரிஸ், யோகா, தியான வகுப்புகள் மற்றும் இண்டோர் விளையாட்டு வசதிகளுடன் கூடிய மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள் முதற்கட்டமாக 5 மாவட்டங்களில் உருவாக்கப்படும். மூத்த குடிமக்களின் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மாவட்டங்கள் தேர்ந்தெடுக்கப்படும். எதிர்கால தலைமுறையினை நம் வீட்டு குழந்தைகளின் வாழ்வு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும் என்று மனதார விரும்பும் உள்ளம் கொண்டவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.
விஜய் மாமா விஜய் மாமா என பாசம் பொங்க அழைக்கும் குழந்தையை விஜய் மாமா விஜய் மாமா என பாசம் அழைக்கும் குழந்தைகள் செல்வங்களை பற்றி நாள்தோறும் சிந்திப்பவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அக்குழந்தைகளை தினமும் வரும் அங்கன்வாடி மையங்களில் அவர்களுக்கான ஆரம்பகால பராமரிப்பு மற்றும் சேவையை நல்ல முறையில் வழங்கிடவும் வகையிலும் மையத்திற்கு வரும் குழந்தைகள் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்திடவும் வகையிலும் பாதுகாப்பான குடிநீர், கழிவறைகள், மின்சார இணைப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உள்ளடக்கிய 500 அங்கன்வாடி மையம் கட்டடங்கள் நடப்பாண்டில் கட்டப்படும். டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு திருநர்கள் சமூக மற்றும் பொருளாதார அதிகாரமளிப்பு உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாட்டு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் TNSDC மூலம் பல்வேறு தொழில்களின் திறன் பயிற்சி வழங்கப்படும். மேலும் அவர்கள் தொழில் தொடங்குவதற்கும் நிலையான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் மானியத்துடன் இணைந்து வங்கி கடன் வசதியும் வழங்கப்படும். நபர் ஒருவருக்கு அதிகபட்சமாக 50,000 ரூபாய் வரை சுயதொழில் மானியத்துடன் வங்கி கடன் பெற ஊக்குவிக்கப்படுவார்கள். சமூக மற்றும் குடும்ப சவால்களை எதிர்கொள்ளும் டிரான்ஸ்ஜெண்டர்களுக்கு பாதுகாப்பான தங்குமிடம், உணவு, ஆலோசனை மற்றும் மறுவாழ்வு ஆதரவு வழங்குவதற்காக 5 மாவட்டங்களில் அரண் தங்குமிடம் வசதிகள் நிறுவப்படும். மேலும் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவ சிகிச்சை, தேர்வுகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிக்காக பிற நகர்களுக்கு பயணம் செய்யும் திருநகர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் 15 மாவட்டங்களில் குறுகிய கால தங்குயிடம் வசதிகள் ஏற்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறைக்கு 9,818 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு, தாய் மற்றும் குழந்தை நல பராமரிப்பு தமிழ்நாட்டின் பொது சுகாதார அமைப்பின் முக்கிய தூணாக விளங்குகிறது. அண்மையில் எடுத்த நேஷனல் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சர்வேயின்படி தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் 1000 பிறப்புகளுக்கு 11 உள்ளது. இது தேசிய அளவில் மிக குறைந்த விதங்களில் ஒன்றாகும். அரசு தொடர்ந்து பொது சுகாதாரத்துறையில் செயல்படுகிற திட்டங்களால் மட்டுமே இது சாத்தியமானது. இதற்கு சான்றாக மாநிலத்தின் 99.9% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. இவற்றில் 53% மேற்பட்ட பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இதன் மூலம் மருத்துவ தேவைகளுக்கான பொதுமக்கள் சொந்தமாக செலவிடும் தொகையை குறைக்கும் நோக்கில் அரசு தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் தாயாக ஆழம் பிறகு அடையும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவத்தை போற்றும் வகையில் தாய் மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும். ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு பிசியோதெரபிஸ்ட் பணியில் இருப்பர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் இவர்கள் நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை செய்வர். நாள்பட்ட நோய்களுக்கான மருந்துகளும் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாநிலம் முழுவதும் தாய் கேர் என்ற பெயரில் கருவுற்ற பெண்களுக்கான சேவை மற்றும் உதவி மையங்கள் அமைக்கப்படும். இந்த மையங்களில் பிரெக்னன்ட் உமன் அவருடைய மகப்பேறு நாள் நெருங்கும் வேளையில் தங்கியிருந்து பலன் பெறலாம். இந்த மையங்களில் பிரெக்னன்ட் உமன்ஸ் கட்டணமில்லாமல் உணவு மற்றும் மருத்துவ உதவிகள், தொடர் மருத்துவ கண்காணிப்பு உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 23 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
தொலைதூர மற்றும் கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு சிறப்பு மருத்துவ பராமரிப்பு கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனைகள் வகையிலான டெலிமெடிசன் சிஸ்டம் உருவாக்கப்படும். ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸை கொண்ட 5 மையங்கள் உருவாக்கப்பட்டு அவற்றுடன் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனை அளவிலான 200 கிளைகள் வெப்சைட் மூலம் தொடர்படுத்தப்படும். அடுத்த 5 ஆண்டுகளில் இம்மையங்கள் மற்றும் கிளைகளின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு 1000 மையங்கள் ஏற்படுத்தப்படும். டெலிமெடிசன் நெட்வொர்க்ஸை உருவாக்க திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பாக இந்த அரசு ஹப் அண்ட் ஸ்போக் மருத்துவமனை வகையிலான அமைப்புகள் உருவாக்கும். புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனை மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் உயர் சிகிச்சை மருத்துவமனையாகவும் மாற்றப்படும். நோயாளிகளின் முதல் தொடர்பு மையமாக 5 மண்டல புற்றுநோய் பராமரிப்பு மருத்துவமனைகள் நிறுவப்படும். இந்நிறுவனங்களில் புற்றுநோய் பராமரிப்பு தொடர்பான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளையும் மேற்கொள்ளவும். இதற்கான டிபிஆர் தயாரிப்பதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 10 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தொற்று நோய்கள் மற்றும் புற்றுநோய்களின் தொடர் சிகிச்சைக்காக அவசியமான மருந்துகள் தடை இல்லாமல் கிடைப்பதை உறுதி செய்வது மிகவும் அவசியமாகும். பரிசோதனைகள் மற்றும் ஆரம்பகால நோய் கண்டறிதல் அதிகரித்து உள்ளதால் உயர் இரத்தம் அழுத்தம், டயபெட்டிக்ஸ் மற்றும் புற்றுநோய்க்கு தொடர் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதிகரித்து வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை மற்றும் கூடுதல் மருந்து தேவை பூர்த்தி செய்யும் தடையற்ற மருந்து விநியோகத்தை உறுதி செய்யும் வகையில் மெடிசின்ஸ் நிதி ஒதுக்கீடு இந்த அரசு திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 100 கோடி ரூபாய் உயர்த்துகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கூட்டுறவு உழுந்து உண்டு வாழ்வாரே வாழ்வர் என்ற வள்ளுவரின் வாக்குக்கு இணங்க விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்திடவும் அவர்களின் மீதான கடன் சுமையை குறைத்திடும் வகையில் விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் வங்கி கடனை தள்ளுபடி செய்யும் திட்டத்தினை நமது அரசு அறிவித்தது. இத்திட்டத்தின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் மூலம் 75,000 ரூபாய் பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 100% முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து பிறகு இவ்விவசாயிகளுக்கு 35,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்தும் 14.43 லட்சம் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாயிலான விவசாய கடன் தள்ளுபடி செய்ய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி தகுதி உள்ள அனைத்து விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் எந்த நேரமும் விவசாயிகளின் உடன் இருக்கும் அரசாகவே நமது மாண்புமிகு முதலமைச்சர்களின் தலைமையிலான அரசு இருக்கும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வேளாண்மை உழவர் நலன் பருவநிலை மாற்றங்களால் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இயல்பான அளவிற்கு பெய்யாததால் மேட்டூர் அணையின் போதிய அளவு நீர் இல்லாமல் இதனால் பாசனத்திற்காக வழக்கமாக திறக்கப்படும் ஜூன் 12 அன்று மேட்டூர் அணையை திறக்க இயலவில்லை. இந்த நிலையை கருத்தில் கொண்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நெல் உற்பத்தி குறையாமல் இருப்பதை உறுதி செய்திட டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களில் நெல் சாகுபடியை ஊக்குவிக்கும் மொத்தம் 134 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குறுவை தொகுப்பு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்தார். இதில் நெல் இயந்திர நடவ, நேரடி நெல் விதைப்பு, விதை உற்பத்தி மானியம், நெல் விதை, லிக்விட் பயோ ஃபெர்டிலைசர்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மைக்ரோ நியூட்ரிஷன் ஃபெர்டிலைசர் மிக்சர்ஸ் ஆகிய இனங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. விவசாயிகளுக்கு வழங்கும் மின் மானியத்திற்கு இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை பராமரிப்பு, கிராமப்புற மேம்பாட்டு, ஊட்டச்சத்து பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வேளாண் பொருளாதாரத்தின் ஒரு முக்கிய அங்கமாக
கால்நடை பராமரிப்புத்துறை விளங்குகிறது. நடப்பு நிதியாண்டில் ஊரக பகுதிகளில் வாழும் நலிவடைந்த கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் மற்றும் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் 100% மானியத்தில் 5 வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கப்படும். இதன் மூலம் சுமார் 30,000 தகுதி உள்ள நபர்கள் பயனடைவர். இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 110 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடை மருத்துவமனைகளுக்கு தேவையான 41 கட்டடங்கள் 47 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். கால்நடைகளின் மருத்துவ சிகிச்சை தேவையான பூர்த்தி செய்ய 25 கால்நடை மருத்துவமனைகள் கால்நடை பல்நோக்கு மருத்துவமனைகளாகவும் 210 வெட்டினரி டிஸ்பென்சரிஸ் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகவும் 40 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் தரம் உயர்த்தப்படும். மேலும் 143 புதிய நடமாடும் கால்நடை மருத்துவ பிரிவுகள் 35 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். எதிர்பாராத இறப்பு, நோய்கள் அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர்களால் கால்நடைகள் இழப்பதை விவசாயிகளுக்கு பெரும் நிதி சுமையை ஏற்படுத்துகிறது என்பதை இந்த அரசு நன்கு உணர்ந்துள்ளது. விவசாயிகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்க நோக்கில் இந்த அரசு கால்நடைகள் காப்போம் என்ற புதிய கால்நடை காப்பீட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளது. கால்நடைகள் காப்போம் திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக 31 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கால்நடைகளை பராமரிப்பதற்கான செலவில் தரமான ஃபாடஸ் தீவனத்தின் விலை மிக முக்கியமான பங்கினை வகிக்கிறது. விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் தரமான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தில் நமது அரசு ஃபாடஸ் சீட் பேங்க் மற்றும் குடவுன்ஸை 6.7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த மாநிலத்தில் அமைக்கும். மேலும் கிரீன் ஃபாடஸ் சாகுபடியினை ஊக்குவிக்கவும் நறுக்கிய தீவன பயன்பாட்டினை மேம்படுத்தவும் சமூக பங்களிப்பின் வாயிலாக மேய்ச்சல் நிலங்களை மீட்பு எடுப்பதற்கு 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நடையாய் நடக்கும் வாய் உள்ள மனிதர்களை மறந்துவிடும் ஆட்சியை போல் இல்லாமல் வாயிலா ஜீவன்களை கால்நடைகள் மீதும் அன்பும் கவனம் செலுத்தும் அரசுதான் இந்த மனசாட்சி உள்ள மக்களாட்சி அரசு. மீன்வளம் மற்றும் மீனவர் நலன். மீனவர்களுக்காக குரல் கொடுப்பதிலும் மீனவர்கள் மீது பாசம் காட்டுவதிலும் புரட்சி தலைவருக்கு பிறகு உண்மையான மீனவன் நண்பனாக இருக்கும் ஒரே தலைவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அந்த உணர்வின் அடிப்படையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தில் பல்வேறு சமூக நல திட்டங்களை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. மீனவர்களுக்காக மீன்பிடிப்பு குறைவு மற்றும் தடைகால நிவாரணம், மானிய விலையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய், மீனவர்களுக்கு தேவையான நிலையான உட்கட்டமைப்பினை உருவாக்கும் விதமாக மீன்பிடி துறைமுகங்கள், லேண்டிங் சென்டர்ஸ், மீன் பண்ணைகள், மீன்பிடி கிராமங்களில் கடல் அரிப்பை தடுக்கும் பொருட்டு கிராயன்ஸ், அலை தடுப்பு சுவர்கள் என அனைத்து வகையிலும் இந்த தொழில் மேம்பட அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. பாரம்பரிய மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள மீனவர்களுக்கு மாநில அரசு ஒரு குடும்பத்திற்கு 6,000 ரூபாய் என்ற அளவில் பணி இல்லாத காலம் மீன்பிடி உதவித்தொகையாக வழங்கி வருகிறது. இந்த அரசு தற்போது பணி இல்லாத கால மீன்பிடி உதவித்தொகையை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயை உயர்த்தி வழங்க முடிவு செய்துள்ளது. இதன் மூலம் 1.93 லட்சம் பாரம்பரிய மீனவர் குடும்பங்கள் பயனடையும். இத்திட்டத்தினை நிறைவேற்றுவதற்காக 135 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நமது பாரம்பரிய மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கும் வகையில் நவீன பதப்படுத்தும் வசதிகள் கொண்ட ஆழ்கடல் மீன்பிடி படகுகள் வாங்கும் மீனவர்களுக்கு வட்டி மானியம் வடிவில் நிதி உதவி வழங்கப்படும். இதற்கான நடப்பாண்டில் 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பால் வளம். தமிழ்நாடு பால் உற்பத்தியிலும் பால் கொள்முதல் செய்வதிலும் தேசிய அளவில் முன்னிலையில் உள்ளது. பால் உற்பத்தியினை மேலும் அதிகரிக்கவும் ஊரக பகுதியில் வாழும் பெண்களின் வாழ்வாதாரத்தினை உறுதி செய்திடவும் ஒவ்வொரு ஆண்டும் 10,000 தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கறவை மாடுகள் விலை இல்லாமல் வழங்கப்படும். மாடுகள்
இதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 57 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறைக்கு 4880 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தொழில் வளர்ச்சி 2036ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டின் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பினை 1.5 டிரில்லியன் அமெரிக்கன் டாலராக உயர்த்துவதை நமது அரசின் குறிக்கோளாக இண்டஸ்ட்ரீஸ் அமைய உகந்த சூழலை உருவாக்கி நம் மாநில இளைஞர்களுக்கு கணிசமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கத்தக்க நிலையை ஏற்படுத்துவதற்கான மூலம் இந்த லட்சிய இலக்கினை அடைய அரசு முன்னெடுப்பு செயல்பட்டு வருகிறது. நமது அரசு பொறுப்பேற்றவுடன் 17,790 நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் 35,062 கோடி ரூபாய் மதிப்பிலான 7 புரிந்து உணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை ஊக்குவித்து தொழில் வளர்ச்சியை மேலும் வேகப்படுத்தும் நோக்கில் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் MMLP ட்ரை போர்ட்ஸ் மிக முக்கியமான இடங்களிலும் பெட்ரோ ரசாயன தொழிற்சாலைகள் அவற்றுடன் தொடர்புடைய துணை தொழிற்சாலைகள் அமைக்கவும் இந்த அரசு முயற்சி மேற்கொள்ளும். மேலும் தமிழ்நாட்டில் புதிய துறைமுகங்களை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளையும் இந்த அரசு ஆராயும். தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழும் தமிழ்நாடு தன் நிலையை மேலும் மேம்படுத்திக் கொள்ளும் நோக்கில் ஒரு புதிய தமிழ்நாடு தொழில் கொள்கை வெளியிடப்படும். இக்கொள்கையை புத்தாக்கம் மற்றும் தொழில்நுட்ப அடிப்படையிலான வளர்ச்சி ஊக்குவிப்பதோடு எழுச்சி பெற்று வரும் புதிய தொழில் துறைகளையும் ஆதரித்து நிலையான வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டை முன்னெடுக்கும் வகையில் வடிவமைக்கப்படும். மேலும் மாநிலத்தின் உற்பத்தி மற்றும் விநியோக தகுதிகளை பட்டியலிட்டு முதலீட்டாளர்கள் லோக்கல் எக்கோசிஸ்டமை ஆழமாய் புரிந்து கொள்ள உதவும். ஒரு காம்ப்ரஹென்சிவ் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மாக தமிழ்நாடு தொழில் திறன் விவரப்பட்டியல் அரசு உருவாக்கும். தமிழ்நாட்டின் போட்டித் திறனை மேலும் பலப்படுத்தும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இயங்கும் வழிகாட்டி 3.0 எனும் புதிய முதலீட்டு சேவையை அமைப்பை தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் முதலீட்டு செய்ய விரும்பும் நிறுவனங்களுக்கு தேவையான தகவல்கள், அனுமதிகள், சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் விரைவாக கிடைக்கும். வழிகாட்டி 3.0 அமைப்பின் முக்கிய அங்கமாக தமிழ்நாடு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 3.0 மேம்படுத்தப்பட்டு வடிவில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் தொடங்குவதற்கு முதலீட்டு திட்டங்களுக்கும் தேவையான அரசு அனுமதிகள், அப்ரூவல்ஸ், தடையில்லாத சான்றிதழ்கள் ஒருங்கிணைத்து அவற்றை ஒரே இடத்தில் பெறலாம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதும் முதலீட்டு செய்வதும் மேலும் எளிதாக்கி புதிய முதலீடுகளை ஈர்ப்பதற்கு தொழில் வளர்ச்சியை வேகப்படுத்தும் வழி ஏற்படும். நம் மாநிலத்தோடு தங்களது நீண்டகால தொடர்புகளை கொண்ட குளோபல் தமிழ் சொசைட்டி திறமை முதலீடு மற்றும் தொழில் முனைவு ஆகியவற்றில் அபார வளம் கொண்டுள்ளது. இந்த நல்லுணர்வு பயனுள்ள முதலீடுகளை மாற்றும் நோக்கில் தொழில் வழிகாட்டி நிறுவனத்தில் வெளிநாடு வாழ் தமிழர் முதலீட்டு சேவைகள் பிரிவு அமைக்கப்படும். இது குளோபல் தமிழ் சொசைட்டி தமிழ்நாட்டில் முதலீடுகளை எளிதாக்கி ஊக்குவிக்கும் வகையில் செயல்படும். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் சமமான மற்றும் சீரான வளர்ச்சி உறுதி செய்யும் நோக்கில் தொழில் வளர்ச்சியில் பின்தங்கிய மாவட்டங்களில் மாவட்ட வாரியான தொழில் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் அந்த மாவட்டங்களின் துறை சார்ந்த திறன்களை அடிப்படையாக கொண்டு தமிழ்நாட்டு தொழில் முன்னேற்றம் நிறுவனத்தால் சிப்காட் புதிய தொழில் பூங்காக்கள் உலகத்தரம் வாய்ந்த உட்கட்டமைப்புடன் முதலீட்டாளர்களுக்கு ஏற்ற வகையில் சுமார் 3200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் உருவாக்கப்படும். தென் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் முதலீட்டு மண்டலமாக அறிவிக்கப்படும். இதன் மூலம் தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகர்பட்டினத்தில் அமைந்துள்ள விண்வெளி ஏவுதளத்தின் ஆகச்சிறந்த புவியியல் மற்றும் உத்தி சார்ந்த முக்கியத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இந்த முதலீட்டு மண்டலம் அமையும். இந்த மண்டலத்தில் தனியார் நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப்ஸ் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகள்
இணையற்ற உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவதற்காக இன்ஸ்பேஸ் உடன் இணைந்து மாநில அரசு ஒரு ஸ்பேஸ் வெஹிக்கிள் காமன் டெக்னிக்கல் ஃபெசிலிட்டியை நிறுவி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் டீப் டெக் மேம்பாட்டிற்காக இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் புத்தாக்க நகரமாக அறிவாகம் உருவாக்கப்படும். இந்நகரில் செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம், சர்வதேச திறன் மேம்பாட்டு மையம், செமிகண்டக்டர்ஸ் ஹார்ட்வேர் டெஸ்டிங் லேப், மல்டி டொமைன் இனோவேஷன் இன்குபேட்டர் மற்றும் நவீன குடியிருப்பு உட்கட்டமைப்பு வசதிகள் இடம்பெறும். செயற்கை நுண்ணறிவு நிறுவனங்கள், அதிநவீன அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், குவாண்டம் தொழில்நுட்ப நிறுவனங்கள், என்டர்பிரைஸ் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ், ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் அரசின் செயற்கை நுண்ணறிவு முன்முயற்சிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து இயங்குவதற்கான ஒரு தனித்த சூழல் அமைப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு நகரம் அமையும். இங்கு மேம்பட்ட கணினி தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு, சிறப்பு வசதிகள், திறன்மிக பணியாளர் உட்கட்டமைப்பு மற்றும் கொலாபரேட்டிவ் இனோவேஷன் என்விரான்மென்டாக இருக்கும். இதற்கான சாத்தியக்கூறு ஆய்வு 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறைக்கு 4414 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட 43,047 லட்சம் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுடன் தேசிய அளவில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளது. புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு மூலதன மானியம் மற்றும் வட்டி மானியம் பல திட்டங்களில் கீழ் வழங்கப்படுகிறது. இந்த நிதியாண்டில் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 225 கோடி ரூபாய், மூலதன மானியங்கள் திட்டத்தின் கீழ் 352 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஸ்டீல் புரொடக்ஷன் ஊக்குவிக்கும் ஸ்டீல் ரோலிங் மில்ஸ்களால் ஏற்படும் சுற்றுச்சூழல் தாக்கத்தை தணிக்கவும் கிரீன் ஸ்டீல் புரொடக்ஷன் இனிஷியேட்டிவ் அடுத்த 5 ஆண்டுகளில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்திற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 60 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறைக்கு 2142 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் இந்தியாவின் முன்னணி ஜவுளி ஆடை, கைத்தறி, கைவினை மற்றும் உற்பத்தி தலங்களில் ஒன்றான தமிழ்நாட்டில் ஜவுளி ஆடை மற்றும் கைவினை துறைகளுக்கான வடிவமைப்பு, கல்வி, இனோவேஷன், ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் ஒரு தனி நிறுவனம் இதுவரை இல்லை. மேலும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் உள்ள கைவினை கலைஞர் சமூகங்கள் மற்றும் திறமை வாய்ந்த மாணவர்களுக்கு நிதி சிக்கல்கள் மற்றும் சிறப்பு கல்வி வாய்ப்புகளை பெறுவதில் உள்ள சிரமங்கள் ஆகியவற்றால் போதிய வாய்ப்பு கிடைக்காமலும் தேசிய அளவிலான முதன்மை வடிவமைப்பு நிறுவனங்களை அணுகுவதிலும் பல இடர்பாடுகளையும் எதிர்கொள்கின்றனர். இந்த இடைவெளிகளை சரி செய்யும் நோக்கில் தொழில் மற்றும் கல்வித்துறையினரின் தீவிர பங்களிப்புடன் மாநில முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாக தமிழ்நாடு வடிவமைப்பு நிறுவனம் அமைக்கப்படும். 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட உள்ள இந்நிறுவனத்துக்கு அமைக்க விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்யப்படும். தொழில்நுட்ப ஜவுளித்துறையானது தற்போது வளர்ந்து வரும் துறைகளில் ஒன்றாகும். சுகாதாரம், வாகன தொழில், கட்டுமானம், வேளாண்மை மற்றும் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புத்தாக்க மதிப்பு கூட்டல், ஏற்றுமதி மற்றும் உயர்திறன் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இத்துறையில் நிறைந்துள்ளன. இந்தியாவின் முன்னணி ஜவுளி உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கினாலும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் குறைந்த அளவிலான விழிப்புணர்வு மற்றும் இது குறித்து சர்வதேச அனுபவம், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் அணுகுவதில் உள்ள சிக்கல்கள் ஆகியவற்றின் காரணமாக ஜவுளி உற்பத்தியில் இத்துறையின் பங்களிப்பு குறைவாக உள்ளது. இந்த இடைவெளியை பூர்த்தி செய்யும் வகையில் சர்வதேச கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுடன் இணைந்து தொழில் முனைவோர்களுக்கான தொழில்நுட்ப ஜவுளி மாற்றத்திற்கான திட்டம் தமிழ்நாடு தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்தின் நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும். இத்திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோர், MSMEs மற்றும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் தொழில்நுட்ப ஜவுளித்துறைக்கு மாறுவதற்கு தேவையான பன்னாட்டு வாய்ப்புகள், தொழில்நுட்ப பயிற்சி, தொழில்நுட்ப பரிமாற்றம், சந்தை நுண்ணறிவு, புத்தாக்க ஆதரவு மற்றும் தொழில் மொழிகாட்டுதல் ஆகியவை வழங்கப்படும்.
பனை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டுடன் தமிழ்நாடு பனை மேம்பாட்டு கழகம் கார்ப்பரேஷன் அமைக்கப்படும். பதநீர் பதப்படுத்துதல், உற்பத்தி மற்றும் வேல்யூ ஆடட் பாம் ப்ராடக்ட்ஸின் ஏற்றுமதி போன்று ஆக்கப்பூர்ணமான முயற்சிகள் இந்த நிதி பயன்படுத்தப்படும். மாநில மரமான பனை சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுவதை இம்முயற்சி உறுதி செய்யும். திருப்பூரில் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் பசுமை வழி ஆடை உற்பத்தி ஊக்குவிக்கும் பல கட்டங்களில் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும். இதற்கான 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திருப்பூர் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி சென்டர் அமைக்கப்படும். இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் கைத்தறி, கைத்திறன், துணிநூல் மற்றும் கதர் துறைக்கு 1678 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள். தூய சக்தியாக இருப்பது எவ்வளவு முக்கியமோ அதேபோல் தொழில்நுட்ப சக்தியாகவும் மாற வேண்டியது காலத்தின் கட்டாயம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வளர்த்தல்தான் வெற்றி உறுதியாகும். அதை பின்பற்றி தான் தமிழ்நாட்டின் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து வலுவான மற்றும் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்து வருகிறது. ஆண்டுதோறும் 2.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு அதிகமான தகவல் தொழில்நுட்ப ஏற்றுமதியை உருவாக்கியுள்ள இந்த அமைப்புகள் 20 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பின்மை வழங்குகிறது. தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் வளர்ச்சியினை மேலும் அதிகரிக்க இந்த பல முன்முயற்சிகள் மேற்கொள்ளும். செயற்கை நுண்ணறிவு என்பது இனி ஒரு எதிர்கால தொழில்நுட்பமாக இல்லாமல் நமது குடிமக்களின் அன்றாட வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாக மாற்றமடைந்துள்ளது. நிர்வாகத்தை வேகமாகவும் டிரான்ஸ்பரண்டாகவும் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு பொறுப்புடன் பயன்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பம், அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட்ஸ், காமிக்ஸ், கேமிங் அண்ட் வெர்ச்சுவல் ரியாலிட்டி போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு ஏஐ மிஷன் வளப்படுத்தும். இந்த அமைப்பு சுகாதாரம், விவசாயம், கல்வி, குடிமக்கள் சேவைகள், நகர்ப்புற நிர்வாகம் மற்றும் சமூக நல நிர்வாகம் போன்ற துறைகளிலும் தேவையான இதர துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த முன்முயற்சிகள் தனி கவனம் செலுத்தும். செயல்பாடுகளின் வெளிப்படைத்தன்மை மற்றும் முக்கிய பொறுப்பை உறுதி செய்யவும் பல்வேறு அரசு துறைகளின் சேவைகளை இணைய வழியில் மக்களுக்கு வழங்கும் வகையிலும் அனைத்தும் சேவை மையங்கள், அதிவேக இணைய இணைப்பு மற்றும் கூடுதல் மக்கள் நல சேவைகளுடன் சேவை 2.0 மையங்களாக அரசு மேம்படுத்தும். தற்போது 20 துறைகளை சார்ந்த 76 சேவைகளை வழங்கும் நம்ம அரசு வாட்ஸ்அப் சாட்பாட் வசதியானது 275 மக்கள் நல சேவைகளை வழங்கும் வகையில் மேம்படுத்தப்படும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொழில்நுட்பத்தில் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறைக்கு 398 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எரிசக்தி 2036 ஆண்டுக்குள் $1.5 டிரில்லியன் பொருளாதாரம் எனும் அரசின் தொலைநோக்க பார்வையின் இலக்கை அடைவதில் எரிசக்தி துறை பங்களிப்பு அவசியமாகும். தமிழ்நாட்டிற்கு 2640 மெகாவாட் கூடுதல் மின் உற்பத்தி திறனை வழங்கக்கூடிய உடன்குடி நிலை 1 மற்றும் 800 சிறப்பு பொருளாதார மண்டல செஸ் அனல் மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்த இந்த அரசு உறுதி பூண்டுள்ளது. சுமார் 8000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ETPS விரைவாக்க திட்டம் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 5050 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெள்ளிமலை பம்ப்டு ஸ்டோரேஜ் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் செயல்பாடு ஸ்பீட் ஆக்கப்படும். அதிகபட்ச மின் தேவையை மேனேஜ் செய்வதில் ஆற்றல் சேமிப்பு அமைப்புகளின் பெஸ் முக்கியத்துவத்தை உணர்த்தியுள்ள இந்த அரசு இத்துறையில் தனியார் முதலீடுகளை எளிதாக்கி தமிழ்நாட்டை இந்தியாவின் பெஸ் மையமாக மாற்றும் வகையில் புதிய பெஸ் ஊக்குவிப்பு கொள்கையை வெளியிடும். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மேம்படுத்தி தனது எரிசக்தி உத்தியை செயல்படுத்துவதில் அரசு முனைப்பாக உள்ளது. பிரைம் மினிஸ்டர் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் இணைந்து புதிய வீட்டு கூரை சூரிய மின் மானிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இத்திட்டத்தின் கீழ்
சூரிய மின் பலகைகள் பொருத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இது அவர்களின் மின்சார கட்டணங்களை பெருமளவு குறைப்பதுடன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாட்டின் மூலம் பசுமை மற்றும் நிகழ்வை சாத்தியப்படுத்தும். இத்திட்டத்தினை செயல்படுத்த 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. சென்னை மாநகரில் உள்ள அனைத்து நுகர்வோர்களுக்கு மாநிலத்தின் பிற பகுதியில் உள்ள 50 லட்சம் தொழில் மற்றும் வணிக நுகர்வோருக்கு ஸ்மார்ட் மீட்டர்ஸ் அமைக்கும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். 2035-36 ஆண்டுக்குள் அதிகபட்ச மின் தேவையின் அளவு 37,000 மெகாவாட்டாக கடக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மின் உற்பத்தி, அலோகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் முதலீடுகளை வேகப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டு உள்ளது. மாநிலத்தின் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ரக்சரை வலுப்படுத்தக்கூடிய மிக முக்கிய திட்டமாக கோயம்புத்தூர் அரியலூர் 765 765 கிலோவாட் மின் பகிர்மான பாதை திட்டம் 4000 கோடி ரூபாய் செலவில் PPP முறையில் செயல்படுத்தப்படும். மேலும் சென்னை மாநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் மிக உயர் அழுத்த மின் பகிர்மனை திறன் 1390 கோடி ரூபாய் செலவில் பலப்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் தென் மண்டலத்திலிருந்து பசுமை எரிசக்தியை கொண்டு செல்வதற்கு மிக முக்கியமாக விளங்கும் 1187 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 2ஆம் கட்டம் மற்றும் 1640 கோடி ரூபாய் மதிப்பிலான விருதுநகர் கோயம்புத்தூர் 765 கிலோவாட் மின் பகிர்மன திட்டங்கள் செயல்பாட்டு அரசு வேகப்படுத்தும். 11,760 மெகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை கையாளக்கூடிய 6,884 கோடி ரூபாய் மதிப்பிலான பசுமை எரிசக்தி வழித்தடத்தின் 3ஆம் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தேவையான நிதி உதவியை பெறவும் அரசு நடவடிக்கை எடுக்கும். மின் விநியோகத்தை மேம்படுத்தும் வகையில் 1543 கோடி ரூபாய் முதலீட்டில் 178 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்கும் பணி அரசு மேற்கொள்ளும். மேலும் 2000 கோடி ரூபாய் செலவில் 40,000 பழைய டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்ஸை படிப்படியாக மாற்றப்படும். மின்சார வாகனங்களின் பயன்பாட்டினை ஊக்கப்படுத்தும் வகையில் PPP முறையில் அடுத்த 5 ஆண்டுகளில் மின்சார வாங்கலுக்கான 20,000 பொது சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்படும். இத்திட்டத்திற்காக நடப்பு நிதி ஆண்டில் 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அடுக்கு மாடி குடியிருப்போர் நல சங்கங்களில் மூலம் குடியிருப்புகளில் அமைக்கப்படும் மின் வாகன நிலையங்களுக்கு அரசு மானியம் வழங்கும். இதற்காக 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்புக்கு இணங்க 2 மாதங்களில் 500 யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு வழங்கப்படும் விலையில்லா மின்சாரத்தை 100 யூனிட்டிலிருந்து 200 யூனிட்டாக உயர்த்தி வழங்குவதற்காக இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 1545 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு உபயோக நுகர்வோர், வேளாண் விவசாயிகள் என மின் நுகர்வோரின் பயன்பாட்டிற்கு வழங்கும் மானியத்தின் கீழ் இத்திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 18,860 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு மின்சார விநியோக கழகத்திற்கு இழப்பீடு நிதியாக 5,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் எரிசக்தி துறைக்கு 15,828 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி. சென்னை பெருநகர் பகுதியின் எதிர்கால வளர்ச்சியை வழிநடத்தும் விதமாக சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் 1189 சதுர கிலோமீட்டர் பரப்பினை உள்ளடக்கிய 3ஆம் முழு திட்டத்தை தேர்ட் மாஸ்டர் பிளான் 2027-2046 தயாரித்து வருகிறது. சென்னை பெருநகர் பகுதியின் வேகமான விரிவாக்கத்தை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைத்து திட்டமிடலின் தேவையை உணர்த்தும் 5,904 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் விரிவுபடுத்தப்பட்ட சென்னை பெருநகர் பகுதியினை ஒரு காம்ப்ரஹென்சிவ் மாஸ்டர் பிளான் அரசு தயாரிக்கும். இத்திட்டமானது நீண்டகால வளர்ச்சி மற்றும் மாற்றத்திற்கான ஒரு வரைபடமாக செயல்படும். மேலும் இந்த முழு திட்டம் குளோபல் பெஸ்ட் பிராக்டிசஸ் மற்றும் சர்வதேச அளவில் பாராட்டப்பட்ட பெருநகர் திட்டமிடல் கட்டமைப்புகளுடன் கம்பேர் செய்யப்பட்டு தரம் மதிப்பிடப்படும். இத்திட்டத்தினை நடைமுறைப்படுத்த அரசு
25 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. பிளாட்ஸ் மற்றும் கட்டடங்களுக்கான திட்ட அனுமதி தமிழ்நாட்டில் சிஎம்டிஏ, டிடிசிபி, ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் என பல நிலைகளில் வழங்கப்படுகின்றன. எனவே சிஎம்டிஏ, டிடிசிபி அண்ட் லோக்கல் பாடிஸ் போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து செயற்கை நுண்ணறிவு AI தொழில்நுட்பத்துடன் கூடிய இணைய வழி திட்ட அனுமதி தளம் சிங்கிள் பிளாட்ஃபார்ம் ஃபார் எஃபிஷியன்ட் எக்ஸ்பெடிட்டட் டெவலப்மெண்ட் ஸ்பீட் அறிமுகப்படுத்தப்படும். இதன் மூலம் தமிழ்நாட்டு முழுவதும் திட்ட அனுமதியானது குறிப்பிட்ட நேரத்தில் வெளிப்படைத்தன்மையுடன் மக்களுக்கு கிடைக்கும். இதனை செயல்படுத்துவதற்காக 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. துரித நகர்மயமாக்கல் காரணமாக மிகவும் பாதிக்கப்படும் நகர்ப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை நிலையை மேம்படுத்தும் நோக்குடன் தமிழ்நாடு அரசு அடிப்படை மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுடன் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுதல், பயனாளிகள் சுயமாக வீடுகள் கட்டும் முறையின் கீழ் தனி வீடுகள் கட்டுதல், வாழ்வாதாரம் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப் பணிகளை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டப் பணிகள் கீழ் பல்வேறு நிலைகளில் முன்னேற்றத்தில் உள்ள 24,131 அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் முடியும். மேலும் 17,194 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் பணிகள் இந்த ஆண்டில் தொடங்கப்படும். இத்திட்டத்திற்காக 1,253 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு, ஆற்றல் மிக்க இளைஞர்களுக்கு கண்ணியமான, பாதுகாப்பான மற்றும் தரமான குடியிருப்பு வசதியை பெறுவதை இந்த அரசு மேலான குறிக்கோளில் ஒன்றாகும். இதன் முன்னெடுத்து செல்லும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் முதற்கட்டமாக சென்னை பெருநகர் பகுதியில் மாநகர் இளைஞர் மற்றும் குடும்ப வீட்டு வசதி திட்டம் மை ஹோம் என்ற முன்னோடி திட்டம் அறிமுகமாகும். இத்திட்டத்தின் கீழ் அடுத்த 7 ஆண்டுகளில் 1 லட்சம் வீடுகள் கட்டப்படும். இந்த லட்சிய திட்டத்தின் மூலம் பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் வாயிலாக சுமார் 15,000 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்படும். இதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் தமிழ்நாடு ஷெல்டர் ஃபண்டின் மூலம் 3,500 கோடி ரூபாய் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வழங்கப்படும். இந்த கூட்டமைப்பு அடிப்படையிலான அணுகுமுறையுடன் டிஜிட்டல் ரெண்டல் வவுச்சர் முறையை அறிமுகப்படுத்துவதன் மூலம் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு இளைஞர்களும் தங்களது வருமானத்திற்கு ஏற்ற பாதுகாப்பான மற்றும் கண்ணியமான குடியிருப்புகளை எளிதில் பெற நிலை உருவாக்கப்படும். இந்த முன்னோடி முயற்சி சென்னை பெருநகரத்தை அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளையும் தரமான வாழ்க்கை தரத்தையும் பாதுகாப்பான குடியிருப்பு வசதியும் வழங்கும் பெருநகராக மாற்றுவதில் முக்கிய பங்காற்றும். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறைக்கு 8,852 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை மாநிலத்தின் அடுத்த கட்ட வளர்ச்சி பயணத்தின் அத்தியாயம் தமிழ்நாட்டின் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து தொடங்கும். நகர்ப்புற உட்கட்டமைப்பில் உள்ள கேப்ஸை பூர்த்தி செய்து நமது நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் ஒவ்வொரு குடிமக்களும் பயன்பெறும் வகையில் சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கும் நோக்கில் நகர்ப்புற உட்கட்டமைப்பு, குடிநீர் வழங்கல், நிலத்தடி கழிவுநீர் வடிகால் அமைப்பு, இன்டகிரேட்டட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், நகர் சாலைகள், நகர்ப்புற போக்குவரத்து, பசுமை பரப்பு விரிவாக்கம், நகர்ப்புற நீர்நிலைகளின் பாதுகாப்பு, சமூக உட்கட்டமைப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு சார்ந்த மின் ஆளுமை மற்றும் எக்ஸ்க்ளூசிவ் நகர்ப்புற பொது சுகாதார மேம்பாட்டு இயக்கம் ஆகியவற்றை ஒரே கூரையின் கீழ் இணைக்கும் ஒருங்கிணைந்த இயக்கமான முதலமைச்சரின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தினை அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். 2031ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் எவ்வாறு காட்சியளிக்க வேண்டும், எவ்வாறு உணரப்பட வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை இத்திட்டம் புதிதாக வடிவமைக்கிறது. இதன் மூலம் நகர்ப்புற ஆளுமையில் இந்தியாவின் முன்மாதிரி மாநிலமாக தமிழ்நாடு நிலைநிறுத்தப்படும். இந்த இயக்கத்தின் கீழ் நடப்பு நிதி ஆண்டுக்கு 2,117 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. பெருநகர் சென்னை மாநகராட்சி 91 லட்சம் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் அளிப்பதையும் நகரின் வாழ்வாதாரத்தை தரத்தை மேம்படுத்தும் உட்கட்டமைப்புகளை உருவாக்குவதையும் உறுதி செய்து சேவையாற்றி வருகிறது.
நகர்ப்புற போக்குவரத்து மேம்படுத்தும் நோக்கில் சென்னை காவல்துறை மற்றும் பெருநகர் போக்குவரத்து கழகங்களுடன் இணைந்து பெருநகர் சென்னை மாநகராட்சி நுண்ணறிவு போக்குவரத்து மேலாண்மை அமைப்பை இறுதிக்கட்ட செயல்வாக்கத்தில் உள்ளது. மேலும் நடந்து செல்வதற்கான பெடஸ்ட்ரியன்ஸ் கட்டமைப்பு வசதி, அனைவருக்கும் சமமாக அணுகக்கூடிய வசதி மற்றும் நகர்ப்புற வடிவமைப்பு மேம்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அளித்து விரைவான நகர்ப்புற போக்குவரத்து வசதிகள் மற்றும் தெருக்கள் மறுசீரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இதன் ஒரு பகுதியாக 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் அமைக்கப்படும். மேலும் அம்பத்தூர் மற்றும் கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுகளின் சாலைகள் சரி செய்யப்படும். சென்னையின் பசுமை பரப்பு மேம்படுத்தி மக்களை மையமாக கொண்ட பொது இடங்கள் உருவாக்கும் வகையில் குடியிருப்பு பகுதிகள் மற்றும் முக்கிய வழித்தடங்கள் நடைபாதைகள் அழகுபடுத்தப்பட்டு பசுமையாக்கப்படும். சென்னை ஒரு நிலையான மற்றும் பேரிடர் காலங்களில் விரைந்து மீளும் தன்மை உள்ள நகரமாக மாற்றுவதற்கான தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக பல்வேறு இடங்களில் நீர்நிலைகள் சுற்றியுள்ள பகுதியில் பசுமை உள்கட்டமைப்புக்கான மேம்படுத்து திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற வெள்ள பாதுகாப்பு பாதிப்பை தடுப்பதற்கு முக்கிய நீர்வழி தடங்கள் கொள்ளை அழிவு அதிகரிக்கும் பொருட்டு